திருப்பூர் ரயில் நிலையம் அருகில் தர்மம் காக்க, அதர்மம் அகற்ற இந்து முன்னணி சார்பில் வைக்கப்பட்ட விநாயகர் சதுர்த்தி சிலை இறுதி நாளில் தனது குடும்பத்தாருடன் சென்று குருஜி மகாவிஷ்ணு அவர்கள் அருள் பெற்றார். அப்போது அவர்தம் உறவுகளான திரு. விஸ்வநாத், திருமதி. சந்தியா விஸ்வநாத், திருமதி. சித்ரா சுகந்தன், மேலும் குருஜியின் நண்பர்களான சசி மற்றும் கார்த்திக் உடனிருந்தனர். கடந்த வருடம் இலவசை பூச 2000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட சச்சங்கத்தில் இந்து முன்னணியின் மாநில தலைவர் திரு. காடேஸ்வரா சுப்பிரமணியம் அவர்கள் குருஜி மகாவிஷ்ணுவிற்கும் பரம்பொருள் அறக்கட்டளைக்கும் என்றென்றும் உடனிருப்பேன் என கூறியது குறிப்பிடத்தக்கது. பரம்பொருள் அறக்கட்டளையை முன்னதாக நன்கொடையில் நடத்திய மகாவிஷ்ணு இப்போது நன்கொடைகள் ஏதும் பெறாமல் தனது சொந்த செலவில் மட்டும் அறக்கட்டளையை நடத்தி வருவதாகவும், முன்பு இருந்ததை விட இப்போது மிகவும் அமைதியை உணர்வதாகவும் தெரிவித்திருந்தார். ஜாதி மதம் அரசியலை கடந்து அருள் பெற்றேன் என தனது இன்ஸ்டா பக்கத்தில் புகைப்படமும், இவரது புதிய ஆன்மீக வகுப்புகள் ஆன்லைன் கோர்சஸ் வாயிலாக www.pramboriu.in இணையத்தில் வைரல் ஆகி வருகிறது.